அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்ரீ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்கழி 28 தேதிக்கு பின் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா, நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும். அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம், பல பிரச்சனைகள், ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதுல நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு இவங்க உள்ள நுழைஞ்சு இதை நீங்க இப்படி பண்றது சரி, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி, ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும் போதுல அவங்களோட நாட்டு வளங்கள், எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும். அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும். சீர் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும், சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு 10ஆம் பாவத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாட ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசா ஏதாவது இன்வென்ஷன், அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும். ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும் போது என்ன, சுக்கிரன் 6ல சஞ்சரிக்கிறார்னாவே சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏதோ ஒரு செலவு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். சுக்கிரன் யார் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. அப்ப 10ன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ஏதோ ஒரு செலவு நடக்க போகுது. சகோதரர்களால் ஏதோ ஒரு செலவு நடக்க போகுது. இல்ல சகோதரர்களால் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பயணம் பண்ண போறீங்க. இல்ல சகோதரர்களால் மருத்துவ செலவு உங்களுக்கு நடக்கும். தொழிலால் ஏதாவது ஆடம்பர விரயம் பண்ணுவீங்க. இல்ல தொழில ஏதாவது சாதனை பண்ணதுக்காண்டி செலவு பண்ணுவீங்க. பார்ட்டி, சுக்கிரனாவே பார்ட்டி, அதையும் வச்சுக்கணும். சோ தொழிலை மேம்படுத்த ஏதோ ஒரு செலவு பண்ண போறீங்க. சோ 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால, சுக்கிரன் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட செலவுகள் நீங்க பண்ணுவீங்க. இது எதுவுமே நடக்கலாம், நீங்க சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை செலவு பண்ணுவீங்க. இந்த ஃபேஷியல் பண்றது, பெண்களாக இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, ஃபேஷியல் பண்றது, இல்லாட்டி தன்னை அழகுபடுத்திக்கணுங்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு வேலையை பார்க்கறது, இந்த அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கிட்னி, சுகரு, தைராய்டு இந்த மாதிரி விஷயங்களால உங்கள் உடல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மாத்திரை அதிகமா தூக்கத்துக்காண்டி தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல மாத்திரை போடாதீங்க. காரணம் என்னன்னா 12ல சுக்கிரன் வரும்போது தூக்கம் பொதுவா கெட்டு போகும். அதுக்காண்டி மாத்திரை போட்டீங்கன்னா அந்த மாத்திரை உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளை இழுத்து வைக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தூக்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால 12ல சுக்கிரன் தொடர்பு கொள்ளும்போது தூக்கம் நல்லா வரும்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா தூக்கத்தை கெடுத்து தொழில் செய்பவர் நீங்க. 12ல சுக்கிரன் வந்துச்சுன்னா தூங்காம தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர். சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. தாயாராலையும் தந்தையாராலையும் எந்த பாதிப்பும் இல்லை. நண்பர்களால எல்லா உதவியும் கிடைக்கும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களும் உங்களை சேர்றதுக்கு ஈஸியா, அதாவது சுக்கிரன் 6ல வர்றதுனால அந்த 3ஆம் அதிபதி 6ல அப்படிங்கும்போது 3ஆம் அதிபதி வேலை செய்யாது. அப்படிங்கிற அடிப்படையில சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட எலும்பு எல்லாமே உங்களுக்கு சாதகம். இப்ப பொதுவா ஜல்லிக்கட்டு நடக்கும். அப்ப சிம்மராசிக்காரர்களோட காளைகள்லாம் ஜெயிக்கும். இந்த தை மாசத்துல நடக்கிற ஜல்லிக்கட்டுல சிம்மராசிக்காரர்களோட காளைகள்லாம் ஜெயிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புல வெற்றி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? நீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்றது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதனால உங்களுக்கு பைசா பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் தொழில்ல எனக்கு இது தெரியும், நான் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காலே கடையை போட்டுட்டு உட்கார்றதுக்கு தயங்க மாட்டாங்க.
காரணம் என்ன? 10ஆம் அதிபதி யாருல? நீங்க சொல்லிக் கொடுக்குற போதனையே இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனையா வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. 6ஆம் இடத்துலயும் செவ்வாய் வராரு. சோ நீங்க யோசனை பண்ணி, அதாவது நீங்க சொல்லி கொடுக்குற, நீங்க குருவானது எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கும், தொழிலை மூடுறதுக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயமாயிரும். சரிங்களா? சோ 4 9ஆம் அதிபதி உச்சமாகறதுனால 4ஆம் பாவ சம்பந்தப்பட்ட அமைப்பும், வீடு வாகனம் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பும், தந்தை வழி உறவினர்களும் தந்தை வழி சொத்துக்களும், இதெல்லாம் ஃபுல் பாசிட்டிவ். ஆனா தொழிலுக்கு ஆபத்து, அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்களா? வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பல வழியில வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சரியான வழியை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா லைஃப்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும். ஜனனகால ஜாதகத்தை இந்த காலகட்டத்தை தொழில் ரீதியா வருமான ரீதியா போய் உங்களோட பர்சனல் அஸ்ட்ராலஜி கூட போய் பாருங்க. வேணா இந்த காலகட்டம் நிச்சயம் எல்லாருக்கும் வருவாய், இப்ப இருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போகலாம் அப்படிங்கிற வருவாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாய்ப்புகள் அதிகமா தேடி வரும். சோ அதை பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சொத்தாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தாய் தந்தையரோட உடல் நலமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முதல்ல ராசியில கேது போறார், நட்சத்திராதிபதி ராசியில இருக்கார். அதே மாதிரி சூரியன் ராசிக்கு 6ல வருவார், சுக்கிரன் ராசிக்கு 6ல இருக்கார். சோ உங்களுக்கு எது நிம்மதி தருது அப்படிங்கிறத பாருங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. நண்பர்கள் இந்த நேரத்துல தப்பான வழிகாட்டுதல் தான் காட்டுவாங்க. ராகு ஆசை, எண்ணற்ற ஆசைகளை உருவாக்குவார், பல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுப்பாரு. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரையும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில், மனைவி சிம்மராசியா இருந்தீங்கன்னா கணவரை கைவிடும் தன்மை, ஆண்களாக இருந்தால் மனைவி இந்த காலகட்டத்துல நீங்க கைவிடுற தன்மை ஆகும். ஏன்னா 8ல சனி, 7ல ராகு. சனி சுயசாரம் வாங்கியிருக்காரு, ராகுவும் சுயசாரம் வாங்கியிருக்காரு. அதிகப்படியான டைவர்ஸை சந்திக்கிறவங்க நீங்களா தான் இருப்பீங்க. ராசியில கேது, கேதுனாவே டைவர்ஸ், உங்க நட்சத்திராதிபதியும் கேது. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் காம்ப்ரமைஸா போறதும் போகாதும் உங்க விஷயம். இப்ப ட்ரிங்க்ஸ் பழக்கம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் உங்களால சகிச்சுக்க முடியும். அதை தாண்டின விஷயமா இருந்தா, ப்ராப்ளமா இருந்தா உங்களால சகிச்சுக்க முடியாது. சோ அது உங்களோட பர்சனல் லைஃப். பட் ஆனா இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்கு. கோச்சார ரீதியா இப்படியெல்லாம் பிரச்சனைகள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்புகளால நம்ம பிரிஞ்சு போறதுக்கான தன்மை பரிபூரணமா நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சுக்கிரன் 6ல இருக்கிறவரை முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி ஒரு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அமைதியா விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் நடக்காது. இல்லாட்டி பின்னாடி பெரிய பிரச்சனையே, அதாவது ஒருத்தர் பார்த்துக்காத முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். இதுல ஜனனகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 11ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு இருந்தாங்கன்னா இது 100% நடக்கும். சரிங்களா? சோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்போ, வேற ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட பாதிப்போ, கால்நடை எதுவும் பாதிக்காது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி 6ல. சோ நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணும், இல்ல உங்க மனைவியோட உடம்ப பாத்துக்கணும். உங்களுக்கு நான் அவங்களுக்கு சொன்ன மக நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி தேர்ட் ஆஃபீஸ் வரும் அப்படி இப்படின்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா 12ல சுக்கிரன், அதாவது 12ஆம் இடத்தை சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் போதுல உங்களுக்கு அந்த மாதிரி போகாது. மருத்துவ செலவா நடக்கும். ஒண்ணு உங்களுக்கு நடக்கும், இல்ல உங்க மனைவிக்கு நடக்கும். அதுவும் மனைவிக்கு நடக்கும் போதுல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் பார்ப்பீங்க. இப்ப நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத நீர் கட்டி வருதும்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை. கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில். குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ரொம்ப பாதிக்கப்படும். குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல குரு வக்ரமா இருக்கிறனால நிச்சயம் பாதிக்கும். அதே மாதிரி கன்சீவா இருக்கிறவங்களா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல ரொம்ப டாக்டர் என்ன மெசேஜ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா குரு வக்ரமா இருந்தும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல வர்றதும் ரொம்ப தப்பு உங்களுக்கு. சோ மருத்துவ செலவுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும், பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஆடம்பர செலவும் நீங்க பண்ணுவீங்க. ஆடம்பர செலவு தப்பு இல்லை என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல. ஏன்னா மருத்துவ செலவு பண்ணி உடம்பும் அவஸ்தப்பட்டு மனசும் அவஸ்தப்பட்டு காசு செலவாகிறதுக்கு ஆடம்பர செலவாகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்தது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் 2வது வாய்ப்பு நிச்சயம் அமையும். ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு, அவர் உங்களுக்கும்
இழந்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி அவங்க சைடும் ஒரு டிராபேக் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வாழ்க்கையை இழந்தவர்களாக இருந்தால் 2வது சான்ஸ் கொடுப்பாரு அந்த ராகுவை வச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். தேவையில்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் பொதுவா, அதாவது 6ஆம் இடத்துல சுக்கிரன் வருதுனாவே அது 7க்கு 12. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிற அமைப்பு. சோ திருமணத்தை பத்தி இந்த காலகட்டத்துல பேச்சுவார்த்தை எடுக்கக்கூடாது. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணத்தை பத்தி இந்த காலகட்டத்துல பேச்சுவார்த்தை எடுக்கக்கூடாது. தேவையற்ற வீண் செலவுகள் நடக்கும். உங்களை மனசை சஞ்சலப்படுத்துற எல்லா விஷயங்களும் நடக்கும். இது குறிப்பா தொழிலையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலும் நடக்கும். ஏன்னா 3 10ஆம் அதிபதி இல்ல, அவங்க தானே 12ல இருக்காங்க. சோ இந்த அமைப்பு பாத்துக்கோங்க. மற்றபடி உங்களோட புகழுக்கு எந்த கலங்கமும் வராது. உங்கள் பேர் இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். நல்லா பிரம்மாண்டமா பிராண்டா ஸ்டாரா மாறுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பல சோதனைகள் வரும். சினிமா ரிலேட்டடா இருக்கவங்க, இசை, சங்கீதம், நடனம், நாட்டியம் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே பல சோதனைகள் வரும். பட் இந்த சோதனையில ஜெயிப்பீங்க. இதுக்கெல்லாம் முழு முதற் காரணம் செவ்வாய். செவ்வாய் 6ல அஸ்தமனம் ஆனாலும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ல வராது. ராசியாதிபதியும் 6ல வருவாரு. சோ எல்லாத்தையும் ஜெயிச்சு ஸ்ட்ராங்கா நான் நிக்கிறேன் அப்படின்னு வந்து நிப்பீங்க. சோ இது எப்பன்னா இந்த அடுத்த தை மாசத்துக்கு அப்புறம் மாசில, அதாவது அடுத்த சுக்கிரன் பேர்ச்சி மாசில வந்துடும். அந்த பீரியட்ல தான் உங்களோட கெத்தே ஃபுல் கெத்தே வெளியில வரும். நீங்க ஒரு ஸ்டார் பிராண்ட், இவன மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இறங்கி பேசுற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். அதுவரை உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை தான் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி திருமணம் மாணவர்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு மனைவிடம் அமைதியா விட்டு கொடுத்து போடுறது நல்லது. சரிங்களா? குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப அமைதியா இருங்க. 4ஆம் பாவ தொடர்பா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். தொழிலை பொறுத்தவரையும் கொஞ்சம் சிக்கல்ல இருந்தாலும் லாபகரமானதா போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.